गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 14ஆம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 1ஆம் தேதி. இன்றைய திதி ஷஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிரன் புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். ரிஷபத்தில் சூரியன் குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். இன்னைக்கு உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல லாபகரமான தகவல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நீதித்துறை சம்பந்தமான ஒரு படிப்புகள் படிக்கலாம் என்று சிலருக்கு தோன்றும். சிலருக்கு மைண்ட் சம்பந்தமான படிப்புகள் மேற்படிப்புகளாக படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தமான மேற்படிப்புகள் படிக்கும் எண்ணங்களும் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெட்ரோலியம், ஆயில் இந்த மாதிரியான துறைகள்ல மேற்படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக வாகனங்கள், வீடு, மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். ஏற்கனவே பயன்படுத்திய ஒரு பொருளாக இந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுத்திய ஒரு வீடு, கார் இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும். இல்லைன்னா குறைந்த அளவு பட்ஜெட்ல போட்டு வாங்குற மாதிரியான ஒரு சூழல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதன் வழியில உங்களுக்கு லாபமும் நிறைய இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரங்கள் பண்றவங்களுக்கு இன்னைக்கு லாபம் அபரிமிதமானதாக இருக்கின்றது. தாய்க்கு மனதளவுல சின்ன சின்ன ஏதாவது வருத்தங்கள் இருக்கலாம். அவர் கொஞ்சம் சோர்வோடு இருக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். உறவினர்களிடமிருந்து லாபகரமான செய்திகள் எல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண்ணை சம்பந்தமான வேலைகள், விவசாய ரீதியில செய்யற வேலைகளாக இருக்கட்டும், இதன் வழியிலையும் இன்னைக்கு லாபகரமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக தரிசனங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் வீட்டில் உள்ள நபர்களோடது ஒரு ஆலோசனைகளை கேட்டு நம்ம இன்னைக்கு ஈடுபடக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. அரசியலில் ஈடுபடும் நபர்களுக்கு பொதுமக்கள் வழி ஆதாயங்கள், ஆதரவுகள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சுவாச சம்பந்தமான உறுப்புகள் பிரச்சனைகள்ல ஏதாவது மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வளர்ச்சி பாதையை நோக்கிய ஒரு பயணம், ஒரு சிந்தனை இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பிரிந்த நபர்கள் மீண்டும் உங்களோடு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள், இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள் ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல கடினமான உழைப்புகள் இன்னைக்கு இருக்கும். உழைப்பாளி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க கடினமான உழைப்பை போடக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. சுயநலம் கொஞ்சம் இருக்கும். உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஏதாவது சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால நம்ம அந்த மாதிரியான நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. தாய் வழி உறவினர்கள் வழியில எதிர்பார்த்த ஆதரவுகள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பொருட்கள் வாங்கும்போது இது ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லி நல்லா செக் பண்ணி வாங்குறது மிகவும் அவசியம். இல்லைன்னா ஏதாவது போலியான பொருட்களை வாங்குற மாதிரி ஒரு சூழல்கள் வரலாம். அதனால பொருட்களின் மீது கொஞ்சம்
கொஞ்சம் கவனமாக வாங்கும்போது அவசியமாக தேவைப்படுகின்றது. தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கு லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கொடுத்த பொருள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நீச கலைகளை கற்றுத் தருபவர்களுக்கான லாபங்கள் இன்னைக்கு அபரிமிதமானதாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ காரியங்கள்ல ஈடுபடுறீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். ஒரு ஆன்மீக பயணங்கள் போகலாம், இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற கோவிலாக இருந்தாலும் நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு நினைப்புகள் வரலாம். இன்னைக்கு வெளிநாடு சார்ந்த பயணங்கள் போக விரும்புறவங்களும் இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயல்பாடுகளையும் ஈடுபடாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. அந்த கடனை கட்டுறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். இன்னைக்கு கடன் வாங்குறத கொஞ்சம் அவசியமா தவிர்த்துடுங்க. ரொம்ப ஒரு மருத்துவ செலவுகள் வருது, வேற வழியே இல்ல அப்படிங்கிற நிலைமையில மட்டும் நீங்க வாங்குங்க. தேவையில்லாத விஷயங்கள இன்னைக்கு கடன் வாங்க வேண்டாம். உடல்நிலையில கொஞ்சம் சோர்வான ஒரு ஃபீலிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதனை புரிகின்ற நாளாக இருக்கின்றது. புதிதாக ஒரு கேஸ் போடணும், நமக்கு சாதகமா அந்த வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடலாம். வரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வரன் ஓகே ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக லோன் எல்லாம் கேட்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு போய் அதற்கான முயற்சிகள் ஏதாவது ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது காரிய முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். அது வெற்றி வாய்ப்புகள் தருவதற்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி நண்பர்களே, தொழில் முறைகள்ல எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறன்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொழிலுக்கு தகுந்த திறமையான வேலையாட்கள் எல்லாம் இன்னைக்கு கிடைப்பாங்க. இசை சார்ந்த தொழில்கள்ல பல புதுமைகளை புகுத்தி மேலும் மேலும் பெரிய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா குடும்ப ரீதியான விஷயங்கள் எதுலையுமே இன்னைக்கு தைரியமாக முடிவு எடுக்கும் திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொழில்ல பல முக்கியமான அம்சங்களை புதிதாக அறிமுகம் செய்கின்ற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதையும் துணிவுடன் செயலாற்றும் எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எந்த பிரச்சனையும் வந்தாலும் தொழில் ரீதியிலயோ இல்ல வேறு சம்பந்தமாகவோ வந்தாலும் இன்னைக்கு நம்ம தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இளைய உடன்பிறப்புகளும் இன்னைக்கு உங்களுடைய தொழில்கள்ல ஆதரவுகள் தருவாங்க. உங்களுக்கும் இன்னைக்கு நெறைய சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கின்றது. காது சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா, அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுப்போம் அப்படிங்கிற சிந்தனைகள் வரலாம். தொழில்முறை சம்பந்தமான உலோகங்கள், வெள்ளி பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் வழியில நன்மைகள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை பயணங்கள் அப்படி இல்லைன்னா உறவு முறை சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்களாகவோ இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களாகவோ இடமாற்ற சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு அதிக உபதேசம் சொல்லுகின்ற ஒரு நபர்களாக இன்னைக்கு தென்படுவீங்க நீங்க. புதிதான முயற்சிகள்ல எல்லாமே கடின உழைப்பால முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நிறைந்த பொறுமையும் இன்னைக்கு நெறைய இருக்கும். எந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். விளையாட்டு துறைகள்ல அதிக பாடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு இருக்கீங்க. பாரம்பரிய சிறப்பு வாய்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொழில் முறைகள்ல அதிக லாபம் பெறும் வகைகள்ல புதிய யுக்திகளை எல்லாம் கையாளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. பல முக்கியமான முடிவுகளை எடுக்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. சிறிய அளவிலான ராணுவ பணிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு முயற்சிகளோ, எண்ணங்களோ இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எழுத்துத்துறை சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கற்பனை வளம் அபரிமிதமானதாக இருக்கும். அதுல முன்னேற்றமும் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
தொழில் சார்ந்த எல்லா விஷயங்கள்லயுமே உங்களுடைய கவனிப்புகள் இன்னைக்கு அதிகமாக தேவை. உங்களுடைய தலைமைக்கு கீழ என்னென்ன வேலைகள் வருது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து மேற்பார்வை சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் சரியா இன்னைக்கு செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுக்கு மனதளவுல ஒரு முதிர்ச்சியான ஒரு சிந்தனைகள் எல்லாம் இருக்கும். ஒரு பெரிய மனிதர் எப்படி விட்டுக் குடுக்க வேண்டிய இடத்துல விட்டுக் குடுத்து போவாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்ல வேண்டிய இடத்துல பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு முதிர்ச்சியான ஒரு மனதளவுல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வரவேண்டிய லாப பணங்கள் எல்லாம் வருவதற்கான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது ட்ரை பண்றீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். அது வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நெறைய சூழல்கள் இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகளாக எடுக்கலாம். இல்லைன்னா, புதிதா நான் இப்பதான் ஒரு ப ஒரு ஒரு எக்ஸாம்க்கு போறேன். ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து நான் அந்த மாதிரி இன்டர்வியூக்கு போறேன். இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணும்போது, இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். வேலைகள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரலாம். இல்லைன்னா மேற்கொள்கின்ற விஷயங்கள்ல வீணான அலைச்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. கவனச்சிதறல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம எல்லா வேலைகள்லயும் நம்மளுடைய வேலைகள்ல கொஞ்சம் இன்னைக்கு கவனமா இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உடல் அளவுலயும், மனதளவுலயும் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, தந்தை வழியில சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இல்லைன்னா அந்த சொத்து சம்பந்தமான வரவுகள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தையினுடைய உதவிகள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல தந்தை கிட்ட ஆலோசனைகள் கேட்டிருந்தாலோ, இல்லைன்னா உதவிகள் எதிர்பார்த்திருந்தாலோ, அது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் வரவேண்டிய இடத்திலிருந்து வருவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் திடீரென்று போகின்ற ஒரு வாய்ப்புகளும் சிலருக்கு நெறைய இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமா உங்களுக்கு பணவரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. அவருக்கு உடல்நிலையில கொஞ்சம் சோர்வு நிலை, மந்த நிலை இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். முன்கோபம் அதிகமா இருக்கும். அதனால உறவு முறைகள்லயோ, நம்மளோட உடன் வேலை பார்க்கும் நபர்களோடையோ, நண்பர்கள் கிட்டயோ நம்ம பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசிட்டோம்னா, இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். கலைகள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பா நீச கலைகளை கற்றுக்கொள்ளுகின்ற எண்ணங்களும், ஆர்வங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குளிர்ந்த உணவுகளை எல்லாம் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு இருப்பீங்க. இழந்த பொருட்களை மீண்டும் பெறும் எண்ணம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு சோர்வு நிலை, மந்த நிலை இதெல்லாம் உடல் நிலையில இருக்கும். செயல்பாடுகளும் கொஞ்சம் இன்னைக்கு சுமாராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். அதன் வழியில நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன அளவு சேவிங்ஸ் போடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. வேலைகள்ல பேச்சு சாதுரியத்தினால லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வீட்டில் பேசும்போது கொஞ்சம் நம்ம நிதானமா பேசணும். அதே நேரத்துல வேலைன்னு வந்துட்டா நம்ம வந்து நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. ஃபைனான்ஸ் வட்டி சம்பந்தமான வியாபாரங்கள்ல பண வரவுகள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை சரிவர செய்கின்ற ஒரு நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இரும்பு கருவிகளிடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இரும்பு சார்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போதும், இயந்திரங்கள் பக்கத்திலயும் நம்ம இருக்கும்போது, இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுக்கான உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. வேலைகள்ல தேவையில்லாத ஒரு இடைஞ்சல்கள், மன சஞ்சலம் இதெல்லாம் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். பகைவர்கள் வழியில சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுடைய வேலைகள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. செய்யும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுகின்றது இன்னைக்கு. தேவையில்லாத கருத்து மோதல்கள், வீண் விவாதங்கள் இதையெல்லாம் நம்மளோட உடன் பணிபுரிபவர்களுடனோ, குடும்பத்தோடோ, இல்ல நண்பர்கள், உறவினர்கள் வழியிலயோ நம்ம
ஈடுபடாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கும். குடும்பத்தை விட்டு சிலருக்கு வெகு தூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழல்களும் நிறைய இருக்கின்றது. உயில் சம்பந்தமான சொத்துக்கள்ல ஏதாவது இழுபறி நிலைகள் இருக்கும். அது ரொம்ப லேட்டா வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு உணர்வுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீச கலைகளை கற்கும் ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் அளவுலயும் மனதளவுலயும் இன்னைக்கு தெளிவாக நல்லபடியாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகள் இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். நம்மளால அந்த வேலைகளை நல்லபடியா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. வரன் பார்க்க எல்லாம் போறோம்னு சொன்னா இன்னைக்கு அது சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் எதுவும் வேண்டாம். சாலை பகுதிகளை நம்ம கடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும்போது நம்ம சரியா அந்த விஷயத்தை எல்லாம் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி கிளவுஸ் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி ஷூஸ் போடுங்க, இந்த மாதிரி நம்ம இந்த சூடான பொருட்களை இந்த மாதிரி கையாளணும், இந்த மாதிரி கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் நம்ம சரியா அதை கடைபிடிச்சோம்னாலே இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளை கொஞ்சம் பயன்படுத்திக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். பிடிவாதம் காரணமாகவோ இல்லைன்னா நம்ம நம்ம போய் இவங்க கிட்ட வேலை பார்க்கறதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்னாலயோ நம்ம அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்றதுக்கான ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. அதனால நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அது சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய அவசியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. செய்யக்கூடிய காரியங்கள்லயும் இன்னைக்கு கவனமாக செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். உங்களுக்கான விஷயங்கள் இன்னைக்கு அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு மனதளவுல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் அளவுலையும் கொஞ்சம் சோர்வான நபராக இன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. செயல்பாடுகள்ல ஒரு மந்தத்தன்மை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய துறைகள்ல முக்கியமான பொறுப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனதளவுல ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைகள் இருக்கும். இன்னும் நமக்கு இந்த விஷயம் செட் ஆகல. அந்த மாதிரி ஒரு நமக்கு இன்னும் முன்னேற்றம் இல்ல. அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. நிர்வாகத்திறன் சார்ந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவையாக இருக்கின்றது. மனதளவில் கவலைகள் இருந்தாலும் வெளியே பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கலகலப்பாக இன்னைக்கு தென்படுவீங்க. உங்கள் கடமைகளுக்காக உங்களையே அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு இருப்பீங்க. வேலை சார்ந்த விஷயங்களாகவோ, இல்லைன்னா வீடு சார்ந்த விஷயங்களாகவோ நம்மளுடைய கடமை இது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வேலையை முழுதாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க மற்ற வேலைகளை எடுத்து செய்வீங்க. அந்த மாதிரி உங்களுக்காக கடமைகளையே உங்களை அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மறைமுகமான தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அத ஓரளவு கொஞ்சம் லேட் ஆனாலும் கொஞ்சம் வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த முயற்சிகள் எடுக்கும் எண்ணங்கள் சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாய் வழி தாத்தா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில உங்களுக்கு ஆதாயங்கள், ஆதரவுகள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தலைமுடி சம்பந்தமான ஏதாவது குறைபாடுகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குன்னா, டாக்டர் கிட்ட போய் தகுந்த மருத்துவ ஆலோசனைகள் வாங்கலாமா? அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னா, நம்ம அ ஒரு தேவைப்படாத ஒரு பொருள வாங்கிறலாம். இல்லன்னா சொன்னா, ஒரு கூட கொஞ்சம் காசு குடுத்துறலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம். அதனால பண விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அதிக உணர்ச்சி வசப்பட வாய்ப்புள்ளதாக இருக்கின்றது. அதனால கொஞ்சம்
செயல்பாடுகள்லயும், பேச்சுகள்லயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். யோகா, தியானம் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள்ல நம்ம ஈடுபடும்போது, மன ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து, நம்ம கொஞ்சம் லேசா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. நன்னடத்தைகள்னால அதிக பாராட்டுகள் இன்னைக்கு நெறைய இருக்கும். தேவையில்லாத யோசனைகள் ஏதாவது ஒண்ணு தலைக்குள்ள ஓடிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. சுய தொழில் குறித்த சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நெறைய இருக்கின்றது. பேச்சாற்றல் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதன் வழியில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் நெறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கோபங்கள்னால காரிய இழப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறோம்னு சொன்னா, இன்னைக்கு அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளோ, முயற்சிகளோ வேண்டாம். மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலை நெறைய இருக்கின்றது. மனநிலையில ஒரு குழப்பம், பயம், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுக்கும்போது, அதுல சரிவர வெற்றி பெற முடியாத ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வெளிநாடு பயணங்கள் போக விரும்புறீங்கன்னா, தாராளமாக போகலாம். வரன் பார்க்கும் விஷயங்களாக இருக்குன்னா, தாராளமாக பண்ணலாம். ஒரு தொழில் தொடங்குகின்ற ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னா, அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு ஆட்சி பெற்று இருக்கின்றார். இன்னைக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் கிடைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. கோவில் வேலைகள்ல அதிக ஈடுபாடுகள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்கின்ற ஒரு எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கின்றது. அதன் வழியில எதிர்பாராத செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் குறையாம பார்த்துக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உயர்ந்த மனிதர்களுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. தான தர்மம் இன்னைக்கு அதிகமாக செய்வீங்க. உங்களுடைய புண்ணிய வழியில செலவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள், புனித பயணங்கள் இதெல்லாம் செல்லக்கூடிய ஒரு எண்ணங்களோ, பேச்சுவார்த்தைகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல சின்ன சின்ன செலவினங்கள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான ஒரு செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். இல்லைன்னா புதிதாக வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். அதனால தொழில்ல அதிக முதலீடுகள் போட்டு நம்ம அதன் மூலமா ஒரு தொழிலை தொடங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. முடிஞ்ச அளவு வீணான செலவுகள நம்ம செய்யாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. எது தேவை அப்படிங்கிறத பார்த்து அனுசரிச்சு நம்ம இன்னைக்கு செலவு பண்ணுவது மிகவும் நன்மையாகும். பயணம் சார்ந்த செலவினங்கள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தூக்கமின்மையினால கொஞ்சம் சோர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. சிலருக்கு திருமண ரீதியான ஒரு செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கின்றது. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல சிலருக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. எதிரிகள் வழியில உங்களுடைய வேலைகளிலோ இல்லைன்னா மற்ற விஷயங்களாகவோ ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் மறைமுகமாகவோ, நேரடியாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. திடீரென வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. ரகசிய செயல்கள்ல சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எந்த விஷயத்திலயும் பணம் கொடுக்கும் முன்பு கொஞ்சம் அதிகமான யோசனைகள் இன்னைக்கு தேவை வருகின்றது. தாய், தந்தை இல்லைன்னா தந்தையின் தாய் இவங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. மன அமைதியின்மையினால கொஞ்சம் ஏதாவது உளைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல நம்மளா ஈடுபடாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. தேவையில்லாத விஷயங்களிலிருந்து சிலருக்கு முற்றிலுமாக வெளிவர்ற ஒரு
சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களாகவோ, இல்லைன்னா தேவையில்லாத உறவுகளாகவோ, பிரச்சனை தர்ற உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எனக்கு இனிமே இந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளிய வரக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரயங்களுடன் கூடிய வெற்றி வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. பலன் கருதாமல் அனைவருக்குமே உதவிடக்கூடிய ஒரு பண்பு நிலைகள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். முக பகுதிகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. கண் சார்ந்த பகுதிகள்லயும் இன்னைக்கு கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. புதிய சிறிய அளவிலான தொழில் தொடங்கும் எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. கல், மண் இதெல்லாம் வியாபாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரலாம். இல்லைன்னா வண்டி சம்பந்தமான மெக்கானிக் வேலைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. பழைய பொருள் வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கின்றது. திருமண ரீதியான ஒரு கடன் வாங்கும் சூழல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. சிலருக்கு வ வங்கி கடன்கள் இல்லைன்னா மற்ற கடன்கள் இதையெல்லாம் அடைக்கின்ற ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது இஎம்ஐ இருக்கு, இல்லைன்னா வெளியில ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அதையெல்லாம் அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோ, முயற்சிகளோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ காரியங்கள்ல இன்னைக்கு தாராளமாக ஈடுபடலாம். ஆன்மீக பயணங்கள் போக விரும்புறவங்க தாராளமாக இன்னைக்கு செய்யலாம். புதிதான முயற்சிகள் செய்ய விரும்புறவங்களும் இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயல்லயும் ஈடுபட வேண்டாம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு பெரிய துன்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. மனதில் ஒரு இனம் புரியாத கவலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் சோர்வு, அயர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனதளவுலயும் கொஞ்சம் இன்னைக்கு டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் நெறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். திருமண விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன தடைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பயண சம்பந்தமான விஷயங்கள்ல மேற்கொள்ளும் போது ஏதாவது இடர்பாடுகள், வீணான அலைச்சல்கள் இதெல்லாம் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வழக்கு சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதன் வழியில செலவினங்கள் ஏதாவது அதிகமாகிறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டுல இருக்கிற உங்களுடைய உறவுகளோடு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது நடத்துறதுக்கான ஒரு சூழல்களும் நிறைய இருக்கின்றது. லாபம் பல வழிகள்ல இருந்தும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கடன் கட்டுறோம், இல்லைன்னா வழக்கு ரீதியில ஏதாவது செலவினங்கள் ஏற்படுது, இல்லைன்னா மருத்துவ ரீதியிலான ஒரு செலவுகள் ஏற்படுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவாகிற மாதிரியான ஒரு சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழியில சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. உங்களுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுகின்றது. மூத்த உடன்பிறப்புகளுக்கு உதவிகள் செய்யும் நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. குழந்தைகளுக்கு லாபமான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. செய்தொழில் செய்யறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். லாபமும் அதன் வழியில கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு முதல் திருமணம் எல்லாம் டிவோர்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு இரண்டாவது திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. கால்நடை சம்பந்தமான வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு வேலைகள், அதாவது ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரியான பறவை விலங்கினங்களை வச்சு பராமரிச்சு உற்பத்தி செஞ்சு அதை விற்பனை செய்யறவங்களுக்கான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மருமகன் மருமகள் வழியில எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரங்கள்ல கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல முறையில இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில ஆதாயங்களோ லாபங்களோ கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் நிறைய இருக்கின்றது. இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. கொஞ்சம் பேராசைகள் அதிகமாக இருக்கும். அதனால பண முதலீடு சம்பந்தமான விஷயங்களிலோ வேற ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணும் போதோ கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. சிலருக்கு தொழில் ரீதியான விஷயங்களிலோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு
விஷயங்களாகவோ நமக்கு புதிதாக ஒப்பந்தங்கள் போடுகின்ற ஒரு சூழல்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சந்தோஷமான விஷயங்கள்ல மன ஈடுபாடுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எதிர்பார்த்த பொன் பொருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதன் வழியில உங்களுக்கு லாபமும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. விரும்பிய பயணங்கள் செல்லுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல்களும் நிறைய இருக்கின்றது. தனியார் துறைகள்ல சிலருக்கு வேலை தேடுகின்றீங்கன்னா அதன் வழியில லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிறிய அளவிலான தொழில் தொடங்குகின்ற முயற்சிகள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அதன் வழியிலையும் லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தாய் மாமா வழியில உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. கால் பகுதிகளிலையும் பற்கள் சார்ந்த பகுதிகளிலையும் கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. முயற்சிகள் எல்லாமே பலிதமாக கூடிய ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான செயல்பாடுகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது நம்ம ஏதாவது சிக்கல்கள்லயோ இடர்பாடுகள்லயோ மாட்டிக்கிற ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. கவனச்சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் இன்னைக்கு மேம்பாடானதாக இருக்கும். நம்மளுடைய மனதளவுலையும் உடல் அளவுலையும் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி கலத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். சிறு அரசு வேலைகளுக்கான ஒரு முயற்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. புதிதாக தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள், வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிலருக்கு சொந்த ஊரிலேயே ஒரு ஏதாவது தொழில் பண்ணலாம், வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய தொழிலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலர் வயது ஆயிடுச்சு, இல்ல நம்மளுடைய பசங்க எல்லாம் படிச்சுட்டாங்க, நல்லா மேனேஜ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைகள்ல நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அந்த தொழிலை தரக்கூடிய ஒரு எண்ணங்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு பயணங்கள் இல்லைன்னா வேலைகள் தொடர்பாக எங்கேயாவது போகக்கூடிய ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்குகின்ற ஒரு எண்ணங்கள் வரலாம், இல்லைன்னா வெளிநாட்டுல வேலை தேடக்கூடிய ஒரு சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபாரங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கன்னா அதுல எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக வியாபாரங்கள் நடக்கும். குறிப்பாக கல் மண் இந்த மாதிரி வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் உங்களுடைய தொழில் முறைகளை வச்சு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வேலை ரீதியான ஒரு எண்ணங்கள்னால இடமாற்ற சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முக்கியமான அலுவலக மீட்டிங்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தியாக மனப்பான்மைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அரசாங்க வழியில உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வாகன ரீதியான எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள்லையும் அதற்கான பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் சரியா கவனமா வச்சுக்கிறது இன்னைக்கு அவசியமாக இருக்கின்றது. இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில ஃபைன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயர் அதிகாரம் பெற்றவர்களுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வீடு, வண்டி, மனை இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் புதிதாக வாங்கக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண்ணை சார்ந்த வேலைகள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கும். அதாவது ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரியான பண்ணை ரீதியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நீச கலைகளை கற்றுத்தரும் விஷயங்களையே தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதன் வழியிலையும் வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான கட்டிடங்கள் தேடுறேன், இல்லைன்னா வாகனங்கள் ஏதாவது தேடுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சிலருக்கு வரும். அதாவது தொழில் முறைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டிடங்கள் தேடுறோம், எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு கட்டிடங்கள் வேணும், இந்த மாதிரியான அமைப்புகள் உள்ள ஒரு வாகனம் வேணும், அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலர்
தொழில் முறைகளுக்கு தேவையான கட்டிடங்கள், வாகனங்கள் இதெல்லாம் வாடகைக்கு விட்டிருப்பாங்க. அதன் வழியில வாடகை பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு மெக்கானிக்கல் சம்பந்தமான ஒரு படிப்புகள் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். இல்லைன்னா சுரங்க ரீதியான மேற்படிப்புகள் படிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீதித்துறை சம்பந்தமான ஒரு படிப்புகள் படிக்கக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். பெட்ரோலியம், ஆயில் இந்த மாதிரியான சம்பந்தம் உள்ள மேற்கழிவுகள் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வளர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலர் தொழில் முறைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேற்கல்விகள் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஏற்கனவே ஒரு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு வேலைகள்ல இருப்பாங்க. அதனோடு சேர்ந்து நம்ம மேற்கல்வி ஏதாவது ஒண்ணு படிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் அதுல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு திருமண பேச்சு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. உறவில் வரன் தேடும் ஒரு விஷயங்களும் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முடி திருத்தும் பணிகள், ஆயில் கார்ப்பரேஷன், பெட்ரோலியம் சம்பந்தமான தொழில்கள், மெக்கானிக்கல் சம்பந்தமான ஒரு தொழில்கள், கல், மண் வியாபாரங்கள், துப்புரவு பணி சார்ந்த விஷயங்கள், இரும்பு சம்பந்தமான உற்பத்தி மற்றும் விற்பனைகள், இந்த மாதிரியான வேலைகள், கருமை நிற தானிய விற்பனைகள் இதிலெல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக போகும். புதிதாக செய்யக்கூடியவங்களும் இந்த மாதிரியான வேலைகளை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு மர ரீதியான வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். இல்லைன்னா தோல் பதனிடும் சம்பந்தமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கடின உழைப்பால் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு தென்படுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கின்றது. ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வண்டி வாங்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் குறித்த ஈடுபாடுகள் வேண்டாம். சாலை பகுதிகளில் செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று ஆட்சி பெற்று இருக்கின்றார். தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சிந்தனைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். புண்ணிய காரியங்களுக்கான ஒரு ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிலர் கோவில் பராமரிப்பு வேலைகள், கோவில் பூஜை வேலைகள், கோவில் கட்டுமான பணிகள் இதிலெல்லாம் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு சிந்தனைகள், ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் சிலருக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு செல்லுகின்ற ஒரு யோகங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா சிலருக்கு வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். குறிப்பா அங்க போய் வேலை தேடலாம், அப்படி இல்லைன்னா புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு வெளிநாடு சம்பந்தமான பயணங்களாகவாவது இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வெளிநாடு சம்பந்தமான ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எங்கேயாவது புனித தலங்களுக்கு போகிறதுக்கான ஒரு எண்ணங்களோ முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் திடீர்னு போற மாதிரி ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு உதவினவர்களை இன்னைக்கு நன்றி உணர்வோடு அதிகமாக மதிப்பீங்க. இன்னைக்கு அவங்க மேல அதிக நன்றி உணர்வுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அன்னதானங்கள், கல்வி தானங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தந்தைக்கு மனதளவுல ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம். அவருக்கு உடல்நிலையில கொஞ்சம் சோர்வு நிலைகள், கொஞ்சம் மந்தமான ஒரு செயல்பாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இரக்க சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால நீங்க எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதன் சார்ந்த எண்ணங்களும் பேச்சுவார்த்தைகளும் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் நிறைய இருக்கின்றது. சிறிய
பெரிய அளவிலான ஆதாயங்களாகவாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்கள் கடமைகளை எல்லாம் சரிவர ஆற்றுவீங்க. வேலை சார்ந்த விஷயங்களிலோ, இல்லைன்னா வீட்டு சம்பந்தமான விஷயங்களிலோ, உங்களுடைய வேலைகள், கடமைகள் இதெல்லாம் சரியாக ஆற்றக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களின் நன்னடத்தைகள்னால மதிப்புகளும், பாராட்டுகளும் இன்னைக்கு உயர்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொறுமை நிறைந்த நபராக இன்னைக்கு காணப்படுவீங்க. பூர்வீக சொத்துகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு சொத்துகள் வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலர் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆயிருப்பீங்க. அவங்க அங்கேயே ஏதாவது சொத்துகள் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளோ, முயற்சிகளோ எடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிலர் வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை சார்ந்த தொழில்களை தொடங்குகின்ற ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் நிறைய இருக்கின்றது. எழுத்தாற்றல் சம்பந்தமான துறைகள்ல வேலை செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாதனை படைக்கின்ற ஒரு திறமைகள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிலருக்கு புதிதாக வீடு, வண்டி, மனை இதெல்லாம் குறைஞ்ச அளவு பட்ஜெட்ல வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். இல்லைன்னா ஏற்கனவே பயன்படுத்திய ஒரு வீடாக இருக்கலாம், வண்டியாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பொருட்களை வாங்குகின்ற எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேல்நிலை கல்வி சம்பந்தமான படிப்புகள்ல சிலருக்கு பெட்ரோலியம் ரீதியான ஒரு படிப்புகள், ஆயில் சம்பந்தமான படிப்புகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தமான மேற்கல்விகளை படிக்கின்ற ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. சுரங்க ரீதியிலான மேற்படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு அமையறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. நீதித்துறை சார்ந்த மேற்கல்விகள் படிக்கின்ற ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான மேல்நிலை கல்வி படிக்கின்ற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பாரம்பரிய நோய் ஏதாவது இருக்குன்னா, அதன் வழியில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பணியிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு சூழல்கள் ஏற்படலாம். தாமாகவோ இல்லைன்னா ஆபீஸ்ல இருந்தோ வேறு நமக்கும் வேற வேலைகள் கிடைச்சிருந்திருக்கலாம். இல்லன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் நல்லா இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கலாம். இதன் வழியில பணியிலிருந்து ஒரு வெளியேறக்கூடிய ஒரு சூழல்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. திடீர் பொருள் வரவுகள் எல்லாம் வரவுள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் ஏதாவது செய்றீங்கன்னா தாராளமாக இன்னைக்கு ஈடுபடலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கும். பயம், பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு சேர்ந்து நம்ம புதிய முயற்சிகளை எடுக்கும்போது அதுல சரிவர செயல்பட முடியாத ஒரு நிலைகள் அதிகமாக இருக்கும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் நம்ம சும்மா இருக்கிறது மிகவும் நன்மையாக இருக்கும். முடிந்தால் ஒரு சாதாரண நாளை போல நம்ம கடந்து செல்ல வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக இன்னைக்கு பண்ணலாம். சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். குடும்பத்தினர்களுக்கு இன்னைக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீர் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. தேவையில்லாத கருத்து மோதல்கள்லயோ, வீணான விவாதங்கள்லயோ நாமளாக போய் கலந்து கொள்ளாம இருக்கிறது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பேசும்போதும் கொஞ்சம் நிதானங்கள் இன்னைக்கு அவசியமாக தேவை. முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வார்த்தைகள்ல இன்னைக்கு முக்கியமாக கவனங்கள் அவசியமாக தேவைப்படுகின்றது. பகைவர்கள் வழியில வேலைகள்ல இடையூறுகள், வீணான அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலைகள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன சஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை எண்ணி நம்ம வருத்தப்படுற மாதிரியான ஒரு சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் போகக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
தேவையில்லாத வீண் செலவுகள கொஞ்சம் குறைச்சுக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். இன்னைக்கு இது தேவை, இது அவசியம் இல்லாதது அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்து, எது முக்கியமோ அதை மட்டும் வாங்கிக் கொள்ளுவது மிகவும் நன்மையானதாக இருக்கும். உயில் சம்பந்தமான சொத்துகள்ல பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களை பிடிக்காத நபர்கள் வழியில வீண் பழிகளோ, அவதூறுகளோ உங்கள் மீது பரப்புவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு வர்றதுக்கு நெறைய சூழல்கள் இருக்கு. அது மாதிரியான ஒரு நபர்களிடம் நம்ம கொஞ்சம் இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான இருக்கின்றது. வேலைகள்ல எல்லாமே உங்க மீது ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துறதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கின்றது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இரும்பு சம்பந்தமான பொருட்கள், இல்லைன்னா கருவிகள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஆபீஸ்லலாம் பெரிய மிஷின் வச்சிருப்போம். இல்ல முக்கியமான கருவிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான பொருட்கள், இல்லைன்னா இயந்திர சம்பந்தமான பொருட்கள் மீது கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. மறதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. அதனால கொண்டு போகின்ற பொருட்களை எல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி செய்வது மிகவும் நன்மையானதாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நம்ம யாருக்காவது கடன் தருகின்ற ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது, அதன் வழியில ஏதாவது செலவுகள் வரலாம். அதுல அதிக கவனங்களும் இன்னைக்கு தேவைப்படுகின்றது. வாய்ப்புகளில் உங்களுடைய திறமைகளை காட்டுறதுக்கான முயற்சிகள்ல நெறைய ஈடுபடுவீங்க இன்னைக்கு. ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரியான பறவை இனங்கள், விலங்கினங்கள் பராமரிப்பு மற்றும் உற்பத்தி, விற்பனை அந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த உயிரினங்களின் மீது கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவை. பாதுகாப்பு விஷயங்களாகவோ, இல்லன்னு சொன்னா அதனுடைய உடல் ரீதியாகவோ இன்னைக்கு கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. எந்த ஒரு மருந்துகளையும் நாமளாக இன்னைக்கு எடுத்துக்கொள்ளக் கூடாது. தகுந்த ஆலோசனைப்படி நம்ம டாக்டர் கிட்ட ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அதுக்கப்புறமா தான் நம்ம எந்த ஒரு மருந்துகளும் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு, அதன் வழியில ஏதாவது மோசடிகள் இருக்குதுன்னா, அது இன்னைக்கு தெரிய வரக்கூடிய வாய்ப்புகளும் நெறைய இருக்கின்றது. முக்கியமான பொருட்களை எல்லாம் நம்ம அசால்ட்டா வெளியில எடுத்துட்டு போகக்கூடாது. அந்த பொருட்கள் அபகரிப்பு செய்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம பெரிய ஒரு விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வெளிய எடுத்துட்டு போகாம இருக்கிறதும் மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. புதிதாக அறிமுகமாகின்ற நபர்களிடமெல்லாம் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. பரிகார வேள்விகள செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இளைய சகோதரரோடு வீணான கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லைன்னா அவருக்கு ஏதாவது உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒரு சோர்வான நிலை, செயல்பாடுகள்ல கொஞ்சம் மந்தம் இதெல்லாம் அதிகமாக காணப்படும். தைரியமாக செய்யக்கூடிய செயல்கள்னால பிரச்சனைகள் வரும். எந்த விஷயத்த நம்ம தைரியமா செயல்படணுமோ, அதில் மட்டும் நம்ம தைரியமா செயல்படுவது மிகவும் நன்மையானதாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டு, அதன் வழியில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேசும்போதும் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமாக தேவை. பண வரவுகளும் உண்டு. ஏதாவது ஒரு செலவினங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. நீச கலைகளை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான செயல்கள்ல ஈடுபட விரும்புறவங்களும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு. ஆன்மீக பயணங்கள் போக விரும்புறவங்க இன்னைக்கு தாராளமாக போகலாம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணிகள்ல கொஞ்சம் நாட்டமில்லாத ஒரு சூழல்கள் அதிகமாக தெரியும். புதிய செயல்பாடுகள் ஏதாவது செய்றீங்கன்னா, இன்னைக்கு அதன் குறித்த விஷயங்கள் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். நார்மலான ஒரு நாள் போற மாதிரி இன்னைக்கு போனா நல்லபடியாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரிகின்ற நாளாக இருக்கின்றது. உங்களுக்கு எந்த விஷயங்கள் அவசியமா இந்த நேரத்துல எனக்கு முடியணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். வரன் பார்க்கும் விஷயங்களாக போறீங்கன்னா போகலாம். அப்படி இல்லன்னு சொன்னா, ஒரு ஏதாவது லோன் கேட்க போறீங்கன்னு சொன்னா தாராளமாக போகலாம். இல்லைன்னா யாராவது ஒரு முக்கியமான நபர பார்த்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும், இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடலாம். இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள நமக்கு வெற்றியா அமைய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். நல்லபடியாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி.
மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் கலத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இன்னைக்கு இருக்கின்றார். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேசும்போதும் கொஞ்சம் நிதானங்கள் அவசியமாக தேவைப்படுகின்றது. முன்கோபங்கள் இன்னைக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். செயல்பாடுகள்ல கொஞ்சம் மந்தத்தன்மைகள் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பயணங்கள் செல்லுகின்ற வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. வெளிநாட்டில் உள்ள உறவுகளோடு பேசுகின்ற ஒரு வாய்ப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழல்களும் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில்ல புதிதாக தொடங்கும் ஒரு எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள்னால நம்ம ஏதாவது பொருட்களை மிஸ் பண்ணிடலாம். அதனால அதிகமான பொருட்களோ, விலை உயர்ந்த பொருட்களோ இன்னைக்கு வெளியில எடுத்துட்டு போறத கொஞ்சம் குறைச்சுக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னா, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இது ஏதாவது இருக்குதுன்னு சொன்னா, அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலர் 2வது குழந்தைக்காக கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. புதிதாக வியாபாரங்கள் தொடங்குகின்ற எண்ணங்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்தபடி பண வரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களாலேயே உங்கள் குடும்பத்திற்கான பணவரவுகளும் இன்னைக்கு தாராளமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சலசலப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகள் குடும்பத்திற்குள்ள பேசும்போதும், நண்பர்களோடு பேசும்போதும், உறவினர்கள் வழியில பேசும்போதும் அவசியமாக இன்னைக்கு தேவைப்படுகின்றது. நண்பர்கள் வழியில சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அண்டை அயலாரோடு ஏதாவது சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பழகி பிரிந்தவர்கள் வழியில மீண்டும் ஏதாவது பேசக்கூடிய ஒரு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். திரும்ப நம்ம அவங்களோட சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அதற்கு தகுந்த மருத்துவ தேர்வுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்பத்தினரோடு ஆதரவாக இன்னைக்கு இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய சப்போர்ட் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு சமாதான பேச்சுகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்ததுன்னா, அதற்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். இன்னைக்கு ஒரு சமாதான பேச்சு வச்சு அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஈடுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனதளவுல சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் வெளியே பேசும்போது கொஞ்சம் கலகலப்பாக பேசுவீங்க. அடுத்த நபர்களிடம் பேசும்போது, அம்மா வழி பாட்டிக்கு சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள், கொஞ்சம் மந்தத்தன்மைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் தொடங்குறதுக்கான பேங்க்ல லோன் கேட்கின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயங்களாக நம்ம நன்கொடை தர்ற மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கும். ஒரு ஹோம் சம்பந்தமானதாக இருக்கலாம், இல்லைன்னா கோவில் ரீதியிலானதாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம நன்கொடை தர்ற மாதிரி ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கண் சம்பந்தமான சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இழந்த பொருட்களை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், வட்டி வியாபாரங்கள் இதுல எல்லாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். நீச கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இளைய சகோதரருக்கு உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை அப்படின்னு சொல்லி நீங்க அறிவுறுத்துறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகின்ற ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனச்சிதறல்கள் இருக்கிற ஒரு சூழல்கள் நிறைய இருக்கு. மனதிற்குள்ள ஒரு குழப்பங்கள் ஏதாவது இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள், பொருள் வரவுகள் இதெல்லாம் தாராளமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு காணப்படுகின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன்.
கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். இன்னைக்கு ஏதாவது சிறிய தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பழைய பொருள் ரிப்பேர் வேலையா இருக்கும், இல்லைன்னா கல் மண்ணு சம்பந்தமான வியாபாரங்களாக இருக்கும், இல்லைன்னா நம்ம ஒரு பொருள வாங்கி அத திருப்பி விக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கும். இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மெக்கானிக் சம்பந்தமான வேலைகள்ல சிலர் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் தொடங்கும் விஷயங்களாக சிலருக்கு கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஏற்படலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்ம கடன் வாங்குற மாதிரியான ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரவுக்கு மேல் இன்னைக்கு செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நல குறைபாடுகளுக்கு தகுந்த மருத்துவ உதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் நிறைய இருக்கின்றது. குறிப்பா கால் சம்பந்தமான பகுதிகள், எலும்பு ரீதியிலான ஒரு தொந்தரவுகள், காது சம்பந்தமான பகுதிகள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக இன்னைக்கு தேவைப்படுகின்றது. எதிரிகள் வழியில உங்களுடைய வேலைகள்ல சின்ன சின்ன குறுக்கீடுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறாங்கன்னா, அவங்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளியே போகும்போது கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமாக தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும்போது நம்ம சரியா பாதுகாப்பு கவசங்கள போட்டுட்டு தான் நம்ம வெளியே போகணும். அந்த மாதிரியான கொஞ்சம் அறிவுறுத்தல்கள நம்ம இன்னைக்கு செய்றது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. வேலைகள்ல இடர்கள், தடைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா வேலைகள் ரொம்ப மெதுவாக நடக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சேவை மனப்பான்மை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதன் வழியிலயும் சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலை தேடுபவர்களுக்கு ஏதாவது ஒரு நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே வேலைகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா, தற்காலிக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வீட்டில் உள்ள பெண்கள் வழியில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், வீணான விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சோம்பல்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மந்தமாக இருக்கின்ற ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தனது தேவைக்கு அதிகமான உழைப்புகள் இருக்கும். கடினமான உழைப்பு உழைக்கக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு தென்படுவீங்க. வேலைகள்ல சிலருக்கு இடமாறுதல்களுக்கான உத்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொருளாகவோ, பணமாகவோ நம்ம கடனாக ஏதாவது வாங்க வேண்டிய ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சந்தேக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எதிர்பாராத விதங்கள்ல அதிர்ஷ்டவசமாக சிலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிற மாதிரி ஒரு சூழல்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரச்சனையினால பிரிந்து சென்றவர்களிடம் அவங்க வழியில நமக்கு நம்ம மீது ஏதாவது வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலை பளு இன்னைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கும். தினக்கூலி வேலைகள் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக போகும். பழைய பொருள் ரிப்பேர் வேலை செய்யறவங்களுக்கும் இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக இருக்கும். செயல்திறன்கள் கொஞ்சம் சுமாரானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்கள் வழியில செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை எடுக்கிறவங்க இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். அது வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல்களும் நிறைய இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. கோபங்கள்னால காரிய இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிஞ்சா கொஞ்சம் கோபத்தை எல்லாம் விட்டுடுறது இன்னைக்கு நன்மையானதாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருள் வரவு, தனவரவு வரவுள்ள நல்ல நாளாக இருக்கின்றது. காரிய சித்தியான நாளாக இருக்கின்றது. அதாவது எடுக்கின்ற விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான்
பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். குடும்பத்தினருக்கு ஆதரவாக இன்னைக்கு செயல்படுவீங்க. குடும்ப சம்பந்தமான சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்ப நிர்வாகத்தை கொஞ்சம் சரிவர நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பிள்ளைகளை காணப்போவதற்கான ஒரு பயணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தைகளுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்போம், குழந்தை பேரு சம்பந்தமான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பூர்வீக சொத்துகள் மீது ஏதாவது பழுதுகள் இருக்குன்னா அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்வோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. அதன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு உறவுமுறை பயணங்கள் வழியில பயண செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில ஏதாவது செலவினங்கள் ஏற்படலாம். அவங்களுக்கு பிடித்த பொருட்கள் வாங்கி தரலாம், இல்லைன்னா அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது பிள்ளைகள் வழியில செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. அவர்கள் வழியிலையும் ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் செல்லுகின்ற ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுகின்றது. பொழுதுபோக்குகள் வழியில வீணான செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுகின்றது. புதிதாக இசை கருவிகள் வாங்குகின்ற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்கால சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் சிலருக்கு வரலாம். அதனால எதிர்கால சேமிப்பு சார்ந்த திட்டங்கள்ல சேர்ந்து அதுல பண முதலீடு செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நட்புகள் வழியில ஏதாவது எதிர்பாராத செலவுகள், சின்ன சின்ன விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரியான பராமரிப்பு வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பராமரிப்பு சார்ந்த செலவினங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் வழியில ஏதாவது செலவினங்கள் ஏற்படலாம். சிலருக்கு அதை விற்கக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கால் பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. மனநிலையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தானிய உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் மேன்மையானதாக இன்னைக்கு இருக்கும். எதிர்பார்த்த பொருள் வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் எடுக்கிறோம், இல்லைன்னா புதிதான ஒரு தொழில் செய்ய போகிற ஒரு முயற்சிகளாக எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். மற்றொரு நல்ல நாளாக செய்யறது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களுமே இன்னைக்கு பண்ணலாம். ஒரு பயணம் போகலாம், இல்லைன்னா வரன் பார்க்கும் விஷயங்களாக இருக்கலாம், தொழில் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், புதிதாக வேலைக்கு சேருகின்ற விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். அதன் வழியில உங்களுக்கான லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.